பகவான் விஷ்ணு அசுரர்களை அழித்து தர்மத்தை காத்திட பிறந்த 10 அவதாரங்களில் 8வது அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம். ஆவணி மாதம் அஷ்டமி தினத்தில் அவரை இரவில் தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் சிறையில் கிருஷ்ணர் பிறந்தார். அப்பொழுது முழு நிலவு, இசை போல மலை, வானில் ஒளி, தெய்வீக காட்சிகள் தோன்றின. கிருஷ்ணரின் சிறுவயது மிகவும் அற்புதமானது. மகாவிஷ்ணுவின் சக்தி கொண்டிருந்தாலும் அவர் கிராமத்தில் சாதாரணமாக குழந்தையாக வளர்ந்தார். பூதானா, சகடாசுரன், திரிணாவர்தன் போன்ற அசுரர்களை சிறுவயதிலேயே அழித்தார். யோகவர்தன மலையை தூக்கி கிராம மக்களை மலையிலிருந்து காத்தார். காளியம்மன் என்ற பெரிய பாம்புவை அடக்கினார். பின்னர் கிருஷ்ணர் மகாபாரத போரில் முக்கிய பங்கு வகித்தார். பாண்டவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபயோகித்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தர்ம உண்மையை உலகுக்கு எடுத்துரைத்தவர். கிருஷ்ணர் என்பது அன்பின் உருவம், தர்மத்தின் காவலன், பக்தியின் தெய்வம்.